இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் த ப்ராமிஸ்ட் நெவர்லாண்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் மிஸ்டரி கேட்டகரியான ஒரு சீரிஸ். பிளஸ் கதை என்னன்னு பார்த்தா, ஆர்ஃபனேஜ் இருக்கும்ல, எந்த ஒரு பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இல்லாத குழந்தைங்கள ஒரு இடத்துல வளர்க்குற மாதிரி, அந்த மாதிரியான ஆர்ஃபனேஜ்ல சில குழந்தைகள் எல்லாருமே தொடர்ந்து வளர்க்கப்படுறாங்க. ஆனா அந்த குழந்தைங்க யாருக்குமே வெளி உலகத்துல என்ன இருக்குதுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவுல தான் அவங்களோட ஆர்ஃபனேஜே இருக்கும். சோ அப்படின்னா இந்த காட்டுக்கு வெளியில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி வருது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த ஒரு கதை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸ். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், உப்பு வாங்க நம்ம வீடியோ கப்பணும். கதையோட ஆரம்பத்துல ஒரு கேட்டு கிட்ட வந்துட்டு எம்மாங்கிற ஒரு குட்டி பொண்ணு, கைஸ் என்னது இது அப்படின்னு ஒரு கேட்டை பிடிச்சுக்கிட்டு பார்க்க, அதுக்கு நார்மனுங்கிறவன் வெளி உலகத்தையும் நம்ம இருக்கிற இடத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கேட்டு தான் இதுன்னு சொல்லுவானா. வெளி உலகமா? ஆனா வெளி உலகத்துக்கு நம்ம போனதே கிடையாது. அம்மா கூட ஒரு தடவை இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல ஒரு ஃபென்ஸ் ஒன்னு இருக்கும், அந்த ஃபென்ஸை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இந்த இடத்தை தாண்டி போனா நமக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வருமோ, அதுதான் அம்மா அன்னைக்கு சொன்னாங்களோ அப்படின்லாம் கேட்கும்போது, அம்மா இப்படி சொன்னாங்கிறது உண்மைதான், ஆனா அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு எனக்கு டவுட்டா இருக்குது ரேன் ஒரு பையன் சொல்ல. அப்ப எம்மா, சரி ஒன்ஸ் நான் வெளியே போயிட்டோம்னா நீ என்ன பண்ணலான்னு இருக்கிறன்னு கேட்கும்போது, ரே பார்த்தா எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, நீ என்ன பண்ண போறன்னு கேட்டா, நான் ஒரு ஜிராஃபியர் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளா. ஆனா அதுவே நார்மல் அந்த கேட்டை பிடிச்சுக்கிட்டு, இந்த கேட்டு எதுகிட்ட இருந்து நம்மள காப்பாத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள வரும். அப்படியே கட் பண்ணா காலங்கத்துல எம்மா எழுந்திருச்சுட்டு இருக்கிற பசங்க எல்லாரையும் எழுப்பி விட, அங்க இருக்கிற கேலண்டர்ல இது வந்து 2045 வருஷம் அப்படின்னு போட்டிருக்கு. பசங்க எல்லாரையும் ரெடி பண்ணி காலையில பிரேக்ஃபாஸ்டுக்காக கூட்டிட்டு வர, அங்க இருக்கிற பசங்க கூட ஜாலியா எம்மா விளையாண்டுகிட்டு இருப்பாளா. அங்க இசபெல்லா அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் பாத்துக்கிற கேர்டேக்கர். அவங்க தான் அந்த அம்மாங்கிறவங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம எல்லாரும் 38 பேர் ஒரே ஃபேமிலியா இங்க இருக்கிறோம்ல அப்படின்னு அவங்க அம்மா பயங்கர பாசமா கோனி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. சோ அவளுக்கு வந்து அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க. எல்லா பசங்களோட கழுத்துலயுமே ஏதோ ஒரு சீரியல் நம்பர் போட்ட மாதிரி தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கும் போல, அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது எப்பவும் போல திருப்பியும் நம்ம எம்மா, நார்மன், ரே நீங்க 3 பேரும் ஒரே மாதிரி மார்க் தான் வாங்கிருக்கீங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி நார்மன் அப்படிங்கிற அந்த வெள்ள முடிக்காரன் பயங்கர புத்திசாலி, அண்ட் ரேங்கிறவன் நார்மன் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறானோ அவனோட ஸ்மார்ட்னஸ் மேட்ச் பண்ற அளவுக்கு நாலேஜ் வச்சிருக்க ஒருத்தன். அதுவே எம்மாங்கிறவ பயங்கர சுறுசுறுப்பான ஒரு பொண்ணு. சோ எவ்வளவு கஷ்டமான ஒரு டாஸ்கா இருந்தாலும் அதை வேகமா லேர்ன் பண்ணிக்கிற ஸ்கில் அவகிட்ட இருக்கு. இந்த மாதிரி பசங்க எல்லாரும் அவங்க 3 பேரையும் பாராட்டிக்கிட்டு இருக்க, இதை கேட்டு பொறுக்க முடியாத டானுங்கிற ஒரு பையன், டே நார்மன் இன்னைக்கு வாடா கண்ணாம்பூச்சி போட்டியில யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாமாடான்னு சேலஞ்ச் பண்ண. அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நார்மன் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ரே அந்த போட்டியில பங்கேற்காம கிளாக்க மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு போய் தேடுறான்னு சொல்ல, பசங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப ஈஸியாவே நம்ம நார்மன் அங்க இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சிட்டு இருப்பானா. அந்த சேலஞ்ச் பண்ண டானுங்கிற பையன் கோனி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு கூட, கவலைப்படாத இன்னைக்கு கண்டிப்பா இந்த போட்டியில அவங்ககிட்ட நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணை பயங்கரமா பாதுகாத்துட்டு இருப்பானா. ஆனா இவ்வளவு ஓவர் கான்பிடென்ட்ல இருந்தா எப்படி தோக்காம இருப்பான்னு அவனே ஈஸியா கண்டுபிடிச்சாருனா. ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லாரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இறுதியா நம்ம எம்மா மட்டும்தான் இருக்கிறா. எம்மாவையுமே அந்த நார்மன் கண்டுபிடிச்சிருவான். இருந்தாலும் அவளை போய் தொட்டாகணுமா. அங்க சின்ன பள்ளம் மாதிரிலாம் இருக்கும், அங்கெல்லாம் எகிரி குச்சி ஓடிக்கிட்டு இருக்க. நார்மனால அதெல்லாம் பண்ண முடியாது. சோ அவன் மூளை யூஸ் பண்ணிட்டு இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லி கரெக்டா ஒரு இடத்துக்கு போகும்போது தடிக்கிட்டு கீழே விழுந்துருவானா. மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த எம்மாவுமே என்னாச்சுன்னு சொல்லி கிட்ட வர, அவ்வளவுதான் அவுட்டுமா. அதுக்கப்புறம் எம்மா வந்துட்டு, எனக்கு இது பிடிக்கல, அவன் என்ன ஈஸியா அவுட் பண்ணிட்டான் அப்படிங்கிற சொல்லி கதறிக்கிட்டு இருக்க. அப்ப ரே, ஆமா இந்த மாதிரி நார்மன் உன்னை விட எது எதுல பெட்டர் நீ நினைக்கிறேன்னு கேட்கும்போது, எது எதுல பெட்டர், மேபி கால்குலேட்டிவான ஒரு மைண்ட், அவன் ஸ்மார்ட்டான ஒருத்தன், இதெல்லாமா காரணம்னு கேட்டா, அது எல்லாமே காரணம் தான், ஆனா அது முக்கியம் கிடையாது. மெயினா ஸ்ட்ராட்டஜி. நார்மனை விடவுமே நீ பிசிக்கலா தான் ஸ்ட்ராங்கான ஒருத்தி, மத்தபடி பிரெயின் வந்துட்டா அவன் தான். அதே நேரத்துல இப்படி ஓடி பிடிச்சு ஆடுறதுங்கிறது இதுவும் செஸ் மாதிரி தான். ஆனா என்ன, நம்மளோட என்டையர் பாடியும் பயன்படுத்துவோம், கரெக்ட் தானே கேட்கும்போது, அதுக்கு நார்மனும் என்ன விடவும் பெட்டரான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அது நீ தாண்டா அப்படின்னு சொல்லுவானா. சும்மா ஏதோ ஒன்னு வளரிட்டு இருக்காதுன்னு ரே சொல்லும் போது, ஆனா அதுக்கு எம்மா, இல்ல நம்மளோடவுமே நம்ம அம்மா தான் பெட்டர் நினைக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் எப்பவுமே நாம அவங்கள செஸ்ல தோக்கடிச்சதே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே, அப்ப அந்த டானுங்கிற பையன், திருப்பி வாங்கடா நம்ம மறுபடியும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பானா. சோ இந்த தடவை பார்த்தா நம்ம எம்மா இருக்கிறாள், அவதான் பசங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அப்படி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது சடனா அங்க ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு நேரா அதுகிட்ட போறாள். அந்த இடத்துல ஒரு ஃபென்ஸ் ஒன்னு இருக்கும், ஒரு சின்ன வேலி மாதிரி, இதை தாண்டி போக கூடாதுன்னு தான் அவங்க அம்மா சொல்லி இருந்திருப்பாங்க. அப்ப சைல நம்ம நார்மல் நின்னுகிட்டு இருக்க, அவனை போய் அவுட் பண்ணிட்டு, இந்த வேலியை தாண்டி எப்பவுமே போக கூடாது, இதை தாண்டி போனா ஏதோ
ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்கல்ல. கரெக்டா பின்னாடி வந்த ரே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க சொன்னது ஆப்வியஸா ஒரு பொய்யா தான் இருக்கும். இங்க பாரு இந்த ஃபென்ஸ் வந்து எவ்வளவு சின்னதா இருக்குதுன்னு, உண்மையாலே அதை தாண்டி ஆபத்தா ஏதாவது இருக்குதுன்னா இது என்ன லாஜிக்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மத்த பசங்களும் வந்துட்டு ஏன்டா விளையாடலையான்னு கேட்கும்போது நம்ம நார்மனும் ஓகே கைஸ் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, வாங்க அம்மா நம்மளை தேடுவாங்க போகலான்னு சொல்லும்போது அப்ப பசங்க சில பேர் ஆமா எப்படியோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கண்டிப்பா இந்த ஆர்ஃபனேஜ் விட்டு போய் தான் ஆகணும். ஆனா எதுக்கு இந்த ஆர்ஃபனேஜை விட்டு போன பசங்க யாருமே நமக்கு எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு லெட்டரும் அனுப்பல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்னு இருக்கும். இருந்தாலும் மேபி வெளி உலகம் இன்னும் பயங்கர ஃபன்னா இருக்கும் போல, இந்த இடத்த பத்தி அவங்க மறந்துருப்பாங்க, நம்மளை பத்தி கூட மறந்துருப்பாங்க. சோ எப்படியும் ஒரு 12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளும் வெளியே போய் தான் ஆகணும். வெளியே போய் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம நார்மல் என்னன்னா நான் இந்த மாதிரி உலகம் முழுக்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவானா. அதுவே ரே கிட்ட கேட்கும் போது உயிர் பொழைக்கணும்னு சொல்லுவானா. இவன் வேற ஒருத்தனை யோசிக்க அதுல அந்த கோனின்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவளை இந்த மாதிரி தத்தெடுத்துட்டு போறதா இருப்பாங்க. சோ அதனால கண்டிப்பா நான் வெளியே போனோம்னா உங்களுக்கு மறக்காம லெட்டர் அனுப்புறேன். நம்மள எப்படி இந்த இசபெல்லா அம்மா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நானும் என்னோட குழந்தைங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன், நான் ஒரு நல்ல அம்மாவா இருந்து என்னோட குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த கோனிங்கிற அந்த குட்டி பொண்ணை தத்தெடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதனால பசங்க எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு இருக்கும் போது அதுல அந்த டானுங்கிற பையனுக்குலாம் கண்ணுல இருந்து ஆறா ஓடுது. இசபெல்லா அம்மா கோனியை கூப்பிட்டுட்டு கேட் வரைக்கும் போகும்போது ஏதோ ஒரு விதமான பாட்டை ஒண்ணு ஹம் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க அம்மா டைனிங் ரூமை கிளீன் பண்ணும்போது அங்க அந்த கோனியோட பொம்மை அவ விட்டுட்டு போயிருந்திருப்பா. ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிக்க கரெக்டா உள்ள வந்தாரு. இன்னொன்னு பிரச்சனை இல்ல, அவங்க கேட்டு கிட்ட தான் போயிருந்திருப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லுவானா. ஆனா ரே போயிருந்திருக்க மாட்டான், அவங்க வீட்டுல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க. எம்மாவும் நம்ம நார்மன் தான் போயிருந்திருப்பாங்க. என்னதான் பொம்மையை கொடுக்க வந்தோம் அப்படின்னாலும் அம்மா நம்மளை பார்த்துட்டு திட்டுவாங்க, சரி அப்புறமா திட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி என்ன இவ்வளவு பெரிய ட்ரக் இருக்குது கோனியை இதுலயா கூட்டிட்டு போக போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப நம்ம எம்மா அந்த ட்ரக்குக்குள்ள ஏதோ நான் பார்த்து பயங்கரமா பயந்து போயிடறாளாம். என்னத்தை பார்த்து இவ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறான்னு மனசை கொஞ்சம் திடம் பண்ணிட்டு நார்மனும் வந்து அதை பார்த்தா அந்த இடத்துல அந்த கோனியோட டெட் பாடி இருக்கும், ஒரு பூ அவ மேல முளைச்சிருக்க மாதிரி தெரியும். அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து ஏதோ ஒரு குரல் கேக்குற மாதிரி தெரியுமா. வேகமா இவங்களும் போயிட்டு அங்க ட்ரக்கு கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம எம்மாவும் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா எட்டி பார்த்தா அந்த இடத்துல முகம்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா கோரமா டீமன் 2 இருக்கும். கோனியோட பாடியை எடுத்து ஒரு டப்பாக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சுட்டு பரவாயில்ல இந்த ஒரு ஃபார்ம்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுற குழந்தைங்க தான் பயங்கர டேஸ்டியா இருக்கிறாங்க, இருந்தாலும் இந்த வருஷம் வந்து வெறும் 6 வயசு குழந்தை, அது கொஞ்சம் தான் பிரச்சனையா இருக்கு. எப்படியாவது அடுத்த அறுவடைக்காவது இந்த 3 பசங்க டாப் குவாலிட்டியா இருக்கிறாங்கல்ல அவங்க 3 பேரையும் அனுப்பி விட முடியும் தானே கேட்கும் போது பக்கத்துல இசபெல்லாவும் கண்டிப்பா பண்ணிரலாம்னு சொல்லுவாளா. ஆனா அப்ப அங்க இருக்கிறவனுக்கு ஏதோ ஒன்னு சம்திங் வித்தியாசமா தோண ட்ரக்கு கடியில குனிஞ்சு பாக்குறான், வெறும் அந்த பொம்மை மட்டும் தான் இருக்கு. சோ நார்மனும் எம்மாவும் ஏற்கனவே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க, இருந்தாலும் அந்த ஷாக்ல இருந்து அவங்களால மீளவே முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா என்னப்பா பொம்மையை கொடுத்துட்டீங்களான்னு ரே கேட்கும் போது அவங்க பெருசா எதையும் சொல்லிக்கல, அவங்க பாட்டுக்கு இல்ல கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிருவாங்களா. ரூமுக்கு வந்த எம்மாவுமே வெறும் ஆடு மாடு கோழியை வளர்க்குற மாதிரி நம்மளே இந்த இடத்துல வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கவலைப்பட, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நான் ரே கண்டிப்பா எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லும்போது இல்ல நம்ம 3 பேர் எஸ்கேப் ஆகுறது மட்டும் எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்லுவாளா. இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுங்கிறது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் எம்மாக்காக கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நார்மனும் ஆறுதலா பேச அப்படி என்னத்தான் பேசுறானுங்கன்னு ரேவும் வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அதுவே எடுத்துட்டு போன அந்த பொம்மையை கீழே விட்டு வந்திருப்பானுங்களே, சோ அதை இசபெல்லா பாத்தாடுறா. சோ இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 37 குழந்தைங்கள யாருக்கோ உண்மை தெரிஞ்சிருக்குன்னு இவளுக்கு தெரிய வர அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.